ஒரு ஊர்ல ராஜு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கை எப்பவுமே போராட்டமாவே போயிட்டு இருந்தது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சோகத்துக்கு மேல சோகம். ஒரு கட்டத்துல அவன் வாழ்க்கையோட பாரத்தை தாங்க முடியாத நிலைமைய அடையறான். இதுக்கு மேலேயும் நாம இதெல்லாம் சகிச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா தப்பான முடிவு எடுத்துருவோம். அதனால நம்ம ஊர் எல்லையில உள்ள காட்டுல வாழற சாதுவை சந்திச்சு நம்ம பிரச்சனைகளை சொல்லலாம்னு முடிவு பண்றான். அடுத்த நாள் காலையில ரொம்ப நேரம் பிரயாணம் மேற்கொண்ட ராஜு சாதுவை சந்திக்கிறான். அவர்கிட்ட தான் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளையும் சொல்றான். இது அனைத்தையும் கேட்ட சாது எதுவுமே சொல்லாம தன்னோட குடிலுக்குள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரம் பிறகு ஒரு கையில உப்பு பொட்டலமும் இன்னொரு கையில தண்ணீர் குவளையும் கொண்டு வராரு. இப்போ அந்த பொட்டலத்துல இருந்த கொஞ்சம் உப்பை எடுத்து அந்த தண்ணீர்ல கலந்து ராஜு கிட்ட கொடுத்து குடிக்க சொல்றாரு. ராஜு அந்த தண்ணீரை ஒரு வாய் குடிக்கும் போதே வெளியே துப்பிடுறான். ஐயா, இந்த நீர் பயங்கரமா உப்பு கரிக்குது, என்னால இதை குடிக்கவே முடியலன்னு சொல்றான். அதை கேட்ட சாது சிரிச்சுக்கிட்டே, சரி வாப்பா, நாம இப்போ ஒரு ஆற்றங்கரைக்கு போலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க போனப்புறம் சாது ராஜு கிட்ட அந்த உப்பு பொட்டலத்தை கொடுத்து அதை முழுவதுமா அந்த ஆற்று நீர்ல கரைக்க சொல்றாரு. ராஜுவும் அதே மாதிரி பண்றான். பிறகு அந்த ஆற்று நீரை ராஜுவை குடிக்க சொல்றாரு. ராஜுவும் அந்த ஆற்று நீரை கொஞ்சமா குடிக்கிறான். இப்போ இந்த நீரோட சுவை எப்படி இருக்குன்னு சாது கேட்க, அதுக்கு ராஜு, ஐயா, இந்த நீர் ரொம்ப சுவையாகவும் சுத்தமாகவும் இருக்கு, இவ்வளோ உப்பை கலந்தாலும் தண்ணி கொஞ்சம் கூட உப்பு கரிக்கலன்னு சொல்றான். இதை கேட்ட சாது மெல்லிய புன்னகையோட இப்படி சொல்றாரு, இந்த உப்பு பொட்டலம் மாதிரி தான் உன்னோட வாழ்க்கை பிரச்சனைகளும் அதோட தன்மையும் அளவும் எப்பவும் மாறாது. ஆனா அதோட தாக்கம் உன்னை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது உன்னோட நிதானம் மற்றும் மன வலிமையில தான் இருக்கு. உன்னோட நிதானம் கம்மியா இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அதிகமான பாதிப்பை கொடுக்கும். இதுவே உன் நிதானம் ரொம்ப உறுதியா இருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது வலுவிழந்து போயிடும். உன் வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனைகள் அதிகரிக்குதோ மன வலிமையை விட்டுடாத, உன்னோட நிதானத்தை அதிகமாக்கு. இந்த ஆற்று நீரை போல நிதானத்துல உறுதியா இரு, தண்ணீர் குவளை போல உடைஞ்சிடாத அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு தெளிவு வந்த ராஜு சாதுவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம எல்லா வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வரோம்ன்றதுல இல்ல, அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. பலகீனமான மனம் கொண்டவர்கள் குவளை தண்ணீர் மாதிரி, ஆனா உறுதியான மனம் கொண்டவர்கள் ஆற்று நீர் மாதிரி. இனி உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை எப்படியாவது சுலபமா முடிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டதுக்கு பதிலா உங்களை எப்படி உறுதியாக்குறதுன்னு யோசிங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை செதுக்குது, வளர்த்துக்கிட்டே இருக்கு, ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி உங்களை தயார்படுத்துது. ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until then, stay tuned, take care, bye bye.